ஜி தமிழ் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஸோ பொலிட்டிக்கலாக நிறைய விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு. நம்ம வாரம் இது சம்மந்தமாக பேசிகிட்டு இருக்கோம். இந்த வாரத்தில் என்ன சம்பவம் நடந்திருக்கு அரசியலில் அப்படின்னு பேச போகிறோம். என்னோட செய்தி ஆசிரியர் நாகப்பன் நிகழ்ச்சியில் இணைகிறார். சார் வணக்கம். வணக்கம். ஸோ பொலிட்டிக்கலாக நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. நம்ம அதை பேசிகிட்டு இருக்கோம். இந்த வாரம் சந்திப்பு வாரம் அப்படின்னு ஆயிடுச்சு. முதலமைச்சரை உடல்நலம் குறித்து விசாரிப்பதற்காக எல்லா கட்சி சார்ந்த தலைவர்களும் போய் சந்திக்கிறாங்க. ஆனால் அந்த சந்திப்பு அரசியலாக்கப்படுது. குறிப்பாக ஓபிஎஸ் போன நேரத்திலேருந்து ஒரு 1/2 hour 40 minutesக்கு அவர் கட்சியே மாறிட்டாரு அப்படின்னு பேசக்கூடிய அளவுக்கு எல்லாரும் பேசிட்டாங்க. இந்த சந்திப்பு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துகிட்ருக்கு. இதை பிரேமலதா தான் ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அவங்க என்ன கணக்கு போடுறாங்க? பிரேமலதா முதலமைச்சர் சந்திப்பு எப்படி இருக்குது? தேமுதிக இப்போ யாருக்கு ஆதரவாக வர போகிறாங்க? முரசு எந்த பக்கம் கொட்ட போகுது அப்படிங்கிறதா எல்லோருடைய எதிர்பார்ப்பும் இருக்குது. ஏன் அப்படி இந்த கேள்வி வந்திருக்கு அப்படின்னா, தொடர்ந்து அவங்க அதிமுக மேலே அதிருப்தியில் இருக்காங்கன்னே தெரியும். ராஜ்யசபா சீட் கொடுக்கப்படாததுனால அவங்க பெரிய ஏமாற்றத்தில் இருந்தாங்க. தொடர் பேச்சுவார்த்தைகள் நடந்து அவங்க திரும்ப அதிமுக மீது நம்பிக்கை இருக்கிறது, எடப்பாடி பழனிசாமி மீது நம்பிக்கை இருக்கிறது, நாங்கள் நம்பிக்கை எழுந்து விடவில்லை, ராஜ்யசபா சீட் கட்டாயம் கிடைச்சிரும், அது உறுதியாக சொன்னது தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் அது நடக்கவே இல்லை. அதனாலேயே அவங்க பயங்கரமான அப்செட்டில் இருந்தாங்க. அதற்கு பிறகு அந்த பக்கம் பாஜக தொடர்ந்து தேமுதிகவை தன்னுடைய கூட்டணிக்குள்ளே இழுக்கணும் அப்படின்றதுல நிறைய முயற்சிகள் எடுத்தாங்க. உள்ளே நுழைந்த பாஜக மீதும் தேமுதிகவுக்கு பெரிய ஒரு அபிப்பிராயம் இல்லை. ஏன்னா நிறைய நெகட்டிவ் வாக்குகள் பாஜகவுக்கு இங்கே தமிழ்நாட்டில் இருக்குது. இன்னொரு பக்கம் சாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு கட்சியாக தான் இப்பவும் தேமுதிக அறியப்படுது. அப்படிங்கும்போது இது சிறுபான்மை வாக்குகள் எந்த வாக்குமே பாஜக பக்கம் போகாது. அப்படிங்கிறதுனால நம்ம அதிருப்தியை சம்பாதிக்க வேண்டாம் அப்படிங்கிற எண்ணமும் தேமுதிக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் முதலமைச்சரை அவருடைய உடல்நலன் குறித்து சந்திப்பதற்காக போனாங்க. ஏற்கனவே முதலமைச்சர் ஸ்டாலின் அவங்க நிறைய இடங்களில் விமர்சிச்சிருக்காங்க. முகம் சுழிக்கிற அளவுக்கு கூட அவர் உடல்நிலை குறித்த கமெண்ட்டுகள்லாம் கூட சொல்லியிருக்காங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் தான் அவங்க போய் பார்த்துருக்காங்கன்னா, இது வெறுமனே நலம் விசாரிப்பு ஒரு சந்திப்பு அப்படின்னு நம்ம இதை பார்த்துட முடியாது. ஏன்னா இது அரசியல் ரீதியான முக்கியத்துவம் வாய்ந்த சந்திப்பு தான். அதுவும் அவங்க வெளியில் பேட்டி சொல்லும் போதே கூட கலைஞரில் ஆரம்பித்து இப்போ வரைக்கும் இருந்ததை அந்த உறவை, அந்த குடும்பத்துக்குள் இருக்கிற ஒரு பந்தத்தை சொன்னாங்க. கேப்டன் உயிரோடு இருக்கும்போது அவருடைய உடல்நிலை குறித்து தொடர்ந்து அப்டேட் பண்ணிக்கிட்டது, முதலமைச்சர் பேசினது, இறந்ததுக்கப்புறம் அரசு மரியாதையோடு அடக்கம் செய்யப்பட்டது, இப்படியான விஷயங்களையும் அவங்க பகிர்ந்துட்டாங்க. அண்ணன் ஸ்டாலின் தான் சொல்கிறாங்க, அன்னியார்னு சொல்கிறாங்க, உதயா பக்கத்தில் இருந்தார்னு சொல்கிறாங்க. ஒரு பாச பிணைப்பை புதுசாக அவங்க ஏற்படுத்த துடிக்கிறாங்க அப்படிங்கிறது இது பார்க்குது. எப்படி பார்த்தாலுமே தேமுதிக இதன் வாயிலாக என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தா, அவங்களுடைய ஒரு அரசியல் இதை கிராஃபை ஏற்றிக்கிறதுக்கு, ஒரு மைலேஜ் கூட்டிக்கிறதுக்கான ஒரு முன்னோட்டம் இது அப்படின்னு சொல்லலாம். உடனே அவசரப்பட்டு அவங்க கூட்டணி பற்றி பேசுவாங்களா அல்லது அரசியல் விவகாரங்களை பகிர்ந்துப்பாங்கன்னா இல்லை. ஜனவரி வரைக்கும் டைம் இருக்குன்றதுனால ஜனவரிக்கு பிறகுதான் அவங்க அறிவிக்கிறதுக்கு இருக்காங்க. இதற்கான ஒரு முன்னோட்டமாகவும் தன்னுடைய செல்வாக்கை நிரூபிப்பதற்காகவும் கேப்டன் இறந்த பிறகு இந்த ஒரு தேர்தல், சட்டப்பேரவை தேர்தல் வருதுன்றதுனால அந்த செல்வாக்கை மக்களிடம் அந்த அனுதாபத்தை பெறுவதற்காகவும் அதை வாக்குகளாக மாற்றுவதற்காகவும் ஆகஸ்ட் 3ஆம் தேதி முதல் அவங்க சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு சுற்றுப்பயணமாக இருக்கும்னு தேமுதிக தரப்பில் சொல்லப்படுது. இன்னொரு பக்கம் பார்த்தோமே ஆனால் இங்கே யாரை சந்திக்கிறாங்க அப்படின்னு பார்த்தா, இல்லம் தேடி உள்ளம் நாடி அப்படிங்கிறதுல பூத் கமிட்டி நிர்வாகிகளை சந்திக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தா மக்களை தேடி மக்கள் தலைவர் அப்படிங்கிற இதில் சுற்றுப்பயணத்தில் பொதுமக்களை சந்திக்கிறாங்க. எல்லாரும் ஒரு தலைப்பு வச்சுக்கிட்டாங்க. ஆமா, அது மாதிரி இப்போ இவங்க ஒரு தலைப்பு வச்சிருக்காங்க. ஆமா, ஓகே. அப்போ இவங்களுக்கான செல்வாக்கு என்ன இருக்குன்றது ஆகஸ்ட் 3ஆம் தேதி கும்மிடிப்பூண்டியில் சுற்றுப்பயணத்தை தொடங்கும் போதும் கன்னியாகுமரியில் முடிக்கும் போதும் நமக்கு தெரிய வந்துடும். ஆக இங்கே தேமுதிக தன்னுடைய செல்வாக்கை நிரூபிப்பதற்காக இந்த சுற்றுப்பயணம், இன்னொரு பக்கம் தன்னுடைய பொலிட்டிக்கல் கெரியரை அந்த கிராஃபை ஏற்றிக்கிறதுக்காக இந்த சந்திப்பு அப்படிங்கிறது தான் அரசியல் ரீதியாக பார்க்கப்படுது. கண்டிப்பாக சீமான் அவர் பயங்கரமான விமர்சனத்தை முன்வைக்கிறார் எப்போவுமே முதலமைச்சர் மேலே, திமுக மேலே. அவரும் போய் நலம் விசாரிச்சுட்டு பேசிட்டு வர்றாரு. இப்போது சைடு எதுவும் அடிக்கிறாரா அப்படின்ற மாதிரியான கேள்விகள்லாம் சொல்லப்படுது. எல்லா கட்சியும் திமுக பக்கம் போகுதா, என்ன நடக்குது அப்படின்னு ஒரு இது இருக்கும்போது சீமானும் போய் நலம் விசாரிச்சுட்டு வர்றாரு அப்படின்னு பார்க்கும்போது அங்கேயும் இல்லை அங்கே எதுவும் அரசியல்லாம் பேசலை, போனோம் வந்தோம் பேசினோம், ஒன்றும் தெரியாதா அப்படின்னு எல்லாம் கேட்டாங்கன்னு சொல்லி சிலர் வெளியே சொன்னாங்க. அதையும் நம்மளால் பார்க்க முடிஞ்சுது. அங்கே என்ன நடக்குது?
சீமான் கூட்டணியில் வருவார் அப்படிங்கிற மாதிரியான எந்த விஷயமுமே இல்லை. அதுக்கு யாருமே நம்ப மாட்டாங்க. என்னன்னா அவர் தொடர்ந்து திமுகவை வந்து ஒழித்து கட்டணும் அப்படின்னு தொடர்ந்து மேடைகளில் சொல்கிறவர், அப்படியே முஷ்டி முறுக்கி எல்லாம் பேசிக்கிட்டு இருப்பார். ஆனால் இப்போ ஏன் இந்த மாதிரியான இது பண்ணால் ஒரு நாகரிக அரசியல் அப்படின்ற அவர் சொல்கிறார், ஒரு பண்பட்ட அரசியல், ஏன்னா எல்லா மாநிலங்களும் இருக்குது, இங்கே இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு கொஞ்சம் வரலாறு இருக்குது. ஏன்னா 2021 சீமானுடைய தந்தை மறைந்த போது வந்து ஸ்டாலின் அப்போ பேசினார். ஒரு தடவை இவரே பசியில் மயக்கத்தில் விழுந்தபோது கூட தொலைபேசியில் பேசினார். அவருடைய தந்தை மறைந்த போது வந்து அமைச்சர் பெரிய கருப்பனை வந்து இறுதிச் சடங்குக்கு அனுப்பி வச்சார். இப்படியான விஷயங்கள் இருக்கும்போது நம்ம அந்த அரசியல் நாகரிகத்தோடு நடந்துக்கணுன்றதுக்காக இப்போ பேசுகிறதா சொல்கிறாங்க. இதுக்கு இடையில சில அரசியல் விமர்சனங்களும் இருக்குது. கோர்ட்டு கேஸ், உச்சநீதிமன்ற வழக்கு இருக்குது, இல்லை வேறான சிக்கல்கள் இருக்குன்னு. ஆனால் இவர் போனதற்கான காரணம் அந்த நாகரிக அரசியல் அப்படிங்கிறது தான். ஆனால் இதன் மூலமாக இன்னொரு விஷயம் நடக்கும். உள்ளுக்குள்ளார என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, தொடர்ந்து நாம் தமிழர்களுக்கும் இங்கே திமுகவுக்குமான மோதல் அதிகரித்து கொண்டே இருந்தது. தொடர்ந்து சமூக வலைதளங்களில் பேசுறது, தாக்குவது, வார்த்தை போர் வெடிப்பது, இப்படியான மோதல்கள் இருந்ததில்ல. இப்போ வந்து அது தாவேகா வெர்சஸ் திமுக மோதலாக மாறி இருக்கு. அப்போ நாம் தமிழர் கட்சி மீதான மோதல் திமுகவிற்கு இப்போ அதிகமும் இருக்காது. நாம் தமிழர் கட்சியினரும் தொடர்ந்து திமுகவை தாக்குறது பதிலாக இந்த பக்கம் சைடு வாங்கிட்டாங்க, டைவர்ட் ஆகிட்டாங்க. ஏன்னா வந்து இப்போ விஜயினுடைய செல்வாக்கு அதிகமாக இருக்கா தமிழ் தேசியம் பேசுறதுல, தமிழ் தேசியம் சம்பந்தமாக இது பண்ணுறதுல வந்து பார்க்கும்போது இரண்டு விதமாக அந்த வாக்குகள் பிரிவதற்கான வாய்ப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இன்னொன்று இந்த திரைப்பட வெளிச்சம், அந்த புகழ், அதன் மூலமாக விஜய்க்கு அதிகமான செல்வாக்கு வந்து அவருடைய வாக்கு சதவீதம் ஒருவேளை நாம் தமிழர் கட்சியை விட அதிகரித்து விடுமான்ற அச்சம் வந்து நாம் தமிழர் மத்தியில் இருக்குது. அது வந்து அவருடைய பேச்சிலேயே வெளிப்படுது. சீமான் கூட தொடர்ந்து தம்பி தம்பின்னு சொல்லிட்டு திடீர்னு கோப முகம் காட்டுவது, கோபத்தோடு பேசுவது, ரசிகர்கள் அப்படின்னு சொல்றது, இவங்களுக்காக நீங்கள் ஓட்டு போட போறீங்கன்னு சொல்றது, இந்த மாதிரியான ஒரு வேகமா உணர்ச்சி வசப்பட்டு பேசுற விஷயங்களையும் நம்ம பார்த்திருக்கோம். அப்ப இது மடைமாற்றம் செய்யக்கூடிய ஒரு வேலையா பார்க்கப்படுது. அப்ப திமுக வெர்சஸ் நாம் தமிழர் மோதல் என்பதை காட்டிலும் இப்போது நாம் தமிழர் வெர்சஸ் தாவேகா மோதல் அப்படின்ற மாதிரி மாறி இருக்கு. அப்ப இந்த மோதல் தான் இதுக்கான இந்த சந்திப்புக்கு பின்னாடி நடக்கிற ஒரு புள்ளியா இருக்கு. கண்டிப்பா நான் சொன்ன மாதிரி ஓபிஎஸ் உடைய சந்திப்பு ஒரு பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்திருச்சு. எல்லா சேனல்காரங்களும் வாசல்ல நின்றுட்டு என்ன சொல்லுங்க என்ன சொல்லுங்க என்ன சொல்லுங்க அப்படின்னு சொல்லி பிரேமலதா சந்திச்சப்போ கூட இவ்வளோ பெரிய பொலிட்டிக்கல் விஷயமா அது மாறலை. ஏன்னா ஓபிஎஸ் முன்னாள் முதலமைச்சராக இருந்தவர், அதிமுகவில் ஒரு மிகப்பெரிய பிம்பம். அவர் வந்து முதலமைச்சரை சந்திக்கிறாரு அப்படின்னோன்னா, அதுவும் அதிமுக பாஜக கூட்டணி சேர்ந்ததுல நான் பாஜக கூட்டணிலேருந்து வெளியில் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கே சிஎம் மீட் பண்ணுறது அப்படின்னோடனே சரி வேற ஏதோ கணக்கு இருக்கு போல அப்படின்னு ஒரு இது இருந்துச்சு. அவரும் வெளியில் வந்து உடல்நலம் குறித்து தான் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேர்தல் நெருங்கும் போது என்ன வேணால் நடக்கலாம், அரசியலில் நண்பனும் இல்லை எதிரியும் இல்லை அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு போயிட்டாரு. ஓபிஎஸோட அடுத்த கட்ட நடவடிக்கை அது ஒரு அச்சாரம் அடித்தளம் அப்படின்னு தான் சொல்லணும். வெறுமனே அவங்க வந்து உடல்நலம் விசாரிப்பதற்காகனா அங்கே வாக்கிங் போன இடத்துலேயே முடிஞ்சிருக்கும், பார்க்லேயே முடிஞ்சிருக்கும். அதற்கு பிறகு மாலையில் சந்திக்கிறாரு, மறுநாள் காலையும் சந்திக்கிறாருன்னும் போது பாஜக மீதான அதிருப்தியையும் அதிமுக மீதான அதிருப்தியையும் அவர் வந்து தொடர்ந்து வெளிப்படுத்தியிருக்காருன்னு தான் சொல்ல முடியும். இப்போது வந்து அவர் எடப்பாடி பழனிசாமி துரோகியாகத்தான் பார்க்கிறார். அந்த துரோகத்துக்கு முடிவு கட்ட வேண்டுமானால் யாரோடுனாலும் சேர வேண்டலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் தான் இருக்காரு. அதனால தான் யாரை வீழ்த்த வேண்டும் என்பது எங்களுடைய நோக்கம் இல்லை, யாரை வாழ்த்த வேண்டுவது எனது நோக்கம் அப்படின்ட்டு அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழுவுடைய ஆலோசகராக இருக்கிற பண்ருட்டி ராமச்சந்திரன் சொல்லியிருக்காரு. அவர் ஓபிஎஸ் தரப்புல ஓபிஎஸ் முன்னிலையிலேயே இதை சொல்றாருன்னு போது அது ஓபிஎஸ் கருத்தாகத்தான் பார்க்கப்படுகிறது. அதனால தான் இந்த எண்ணம் அப்படிங்கிறதும் அதுதான் இந்த முடிவுக்கான காரணம்னு சொல்லப்படுது. இப்போது வரைக்கும் அவர் பிரதமரை சந்திப்பாரா இல்லையான்னு தெரியல. ஏன்னா பிரதமர் தொடர்ந்து சந்திக்கவில்லை, நேரம் கொடுக்கவில்லை, அனுமதி கொடுக்கவில்லைங்கிறதான் சிக்கல். அமித்ஷா இருமுறை தமிழகம் வரும்போதும் ஓபிஎஸ்ஐ சந்திக்கவில்லை. இப்படி தொடர்ந்து தான் புறக்கணிக்கப்படுகிறோம் என்கிற எண்ணத்தில் இருந்த போதுதான் இப்போ வந்து இந்த பிரச்சனை வந்து பூதாகரமாக வெளியிருக்கு. இதனால இந்த கூட்டணியிலிருந்து வெளியேறதா அறிவிச்சிருக்காங்க. நேற்று நயினா நாகேந்திரன் சொல்லியிருக்காரு, பாஜக தரப்பில் ஓபிஎஸ் வந்து விரும்பி கேட்டுக்கொண்டால் நான் வந்து பிரதமரோட சந்திப்பை வந்து ஏற்பாடு செய்கிறேன்னு. திருவண்ணாமலைக்கு ஆகஸ்ட் 26 பிரதமர் மோடி வர்றாரு. ஸோ அப்போ இது இந்த சந்திப்பு நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கா இல்லையா, அதை ஓபிஎஸ் ஏற்றுக்கொள்கிறாரா அல்லது இதே முடிவில் இருக்காரான்னு தெரியாது. ஏன்னா இப்போ ஓபிஎஸ் தரப்பில் வந்து பிரதமரை சந்திக்க வேண்டிய தேவை இல்லை அப்படிங்கிற மாதிரியும் எதிர்ப்பு மனநிலையில் தான் இருக்காரு. ஆனால் நாட்கள் இருக்குது, அரசியலில் எதுவும் நடக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி அவர் அதே நிலைப்பாடு ஆமாம் அதே நிலைப்பாட்டில் இருக்காரா அல்லது வந்து மனமாற்றம் அடைகிறாரா அப்படின்னு தெரியும். ஆனால் இந்த பக்கமும் ஒரு அச்சாரத்தை ஒரு அடித்தளத்தை போட்டிருக்கிறதுனால அவருடைய கிராஃப் வந்து எகிரி இருக்கு. ஏன்னா வந்து தொடர்ந்து ஓபிஎஸ் பக்கம் வந்து எல்லோருடைய கண்களும் இருக்கின்றன. இன்னொன்று பாஜக வந்து சமாதானப்படுத்த முயற்சியும் கைவிடவில்லை, தொடர்ந்து அவங்க சமாதான முயற்சியை வந்து ஓபிஎஸ் சொல்லும் போது வந்து எனக்கு பாஜகலேருந்து யாருமே பேசவே இல்லை அப்படின்றாரு. நயினா நாகேந்திரன் வந்து நான் கண்டினியூவாக பேசிட்டு தான் இருக்கேன், பேசினேன், இப்போ கேட்டால் கூட நாங்கள் பிரதமரை சந்திக்க ஏற்பாடு பண்ணுறோம் அப்படின்லாம் சொல்கிறாங்க.
இதுவே ஒரு முரணா இருக்கே. இல்லை, நயினார் தரப்புல வந்து அதுக்கான பதிலையும் சொல்லியிருக்காங்க. தொடர்ந்து வந்து நாங்கள் பேசிகிட்டே இருக்கோம், பல முறை பேசியிருக்கிறோம், அவர் கேட்குற மாதிரி இல்லை அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. அந்த கவலை தோய்ந்த ஒரு விஷயத்தை தான் அவங்க சொல்லியிருக்காங்க. கூட்டணியிலிருந்து விட்டுவிடக்கூடாது அப்படிங்கிறது தமிழக பாஜக தரப்பில் அந்த நிலைப்பாடு சரியா இருக்கு. ஆனால் மேலிடம் டெல்லி என்ன முடிவெடுக்குது, தொடர்ந்து ஓபிஎஸ்ஐ கண்டுகொள்கிறார்களா அல்லது அவர் புறக்கணிக்கப்படுகிறாரா, அல்லது இதற்கு மேல் இந்த இடத்துல ஏன்னா அவர் சுயமரியாதை இருக்கு அப்படின்னு சொல்றாரு, எனக்கு வந்து சுயமரியாதை இருக்குது, அப்போ அவர் சுயமரியாதைக்கு களங்கம் விளைவிக்கிற செயல்களாகத்தான் அவர் இதை பார்க்குறாரும் போது திரும்ப அங்கே போனால் அவருக்கு மரியாதை இருக்காது. அதனால தான் இன்னொரு பக்கம் இந்த பக்கம் வந்து தாவேகா பக்கமும் ஒரு பேச்சுவார்த்தை நடந்துகிட்டு இருக்கிறதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு. ஆனால் ஒரு 3 முறை நெருக்கடி காலங்களில் முதலமைச்சராக இருந்தவர், துணை முதலமைச்சராக இருந்தவர், பெரிய ஒரு 1.5 கோடி தொண்டர்களை கொண்ட இயக்கம் அப்படின்னு சொல்லும்போது புதிதாக வருகிற கட்சி முதன்முறையாக தேர்தல் களத்தில் சந்திக்கிற கட்சியோடு நாம் வந்து எப்படி இணைவது அப்படிங்கிற சந்தேகமும் அவருக்கு இருக்கு. இந்த மரியாதை, பக்குவம், அனுபவம் இதெல்லாம் அவங்க வந்து மதிப்பாங்களா, மதிக்காவிட்டால் என்ன செய்வது அப்படிங்கிற இதுவும் இருக்கு. இது வந்து பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். இன்னொரு பக்கம் செப்டம்பர் 4ஆம் தேதி வந்து ஒரு மாநாடு மதுரையில் நடக்கும் அப்படின்னு ஓபிஎஸ் அறிவித்திருந்தார். அந்த மாநாட்டை தள்ளி வைப்பதற்காக ஒரு முடிவை எடுத்திருக்காங்க. அதற்கு முன்னதாக மறுபடியும் இவர் ஒரு பாத யாத்திரை சுற்றுப்பயணம் மாதிரி ஓபி ரவீந்திரநாத் முடிவு பண்ணியிருக்காரு. ஒரு 500 பேர் கொண்ட நபர்களோட தொடர்ந்து பாத யாத்திரை தொடங்கணும், கும்மிடிப்பூண்டி டு கன்னியாகுமரி அப்படிங்கிற மாதிரி. அந்த ஒவ்வொரு வருவாய் மாவட்டம் முடிகிற இடத்துல வந்து ஓபிஎஸ் வந்து ஒரு பொதுக்கூட்டத்தை வைத்து அங்கே அவர் பேச போறாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு தகவல் தற்போது வெளியாகி இருக்கு. ஓபிஎஸ் தொடர்ந்து காய் நகர்த்தி வருகிறார். ஒரு கட்சியாக, தன்னுடைய புதிய கட்சியாக ஒன்றை பதிவு செய்து கொண்டு கூட்டணி அமைக்கப் போகிறாரா, அல்லது அதிமுக தொண்டர்கள் உரிமை மீட்பு குழு என்னவாக போகிறது, ஒருங்கிணைந்த அதிமுக சாத்தியமாகுமா, இதற்கு பிறகு வேகம் எடுக்குமான்னு நிறைய கேள்விகள் இருக்கு, காலங்கள் இருக்கு, 8 மாத காலங்கள் இருக்கு. அப்படிங்கிறதுனால அதுக்கு இப்பவே நம்ம விடை சொல்லிட முடியாது. கண்டிப்பா. இப்போ இதுக்கு நடுவில் வந்து அப்பா பையன் சண்டை வேற பயங்கர தீவிரமாக போயிட்டு இருக்கு. வீட்டில் ஒட்டு கேட்பு கருவிலாம் வந்து பையன் தான் வச்சுட்டான் அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அவரு. அது மட்டும் இல்லாமல் தமிழக மக்கள் உரிமை மீட்பு பயணம் அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு டாபிக் வச்சிருக்கிறாங்க. பாமக அதனுடைய நிலை வந்து எப்படி பார்க்குறீங்க? இன்னும் ஒரு வாரம் ஆகும் பாமக எந்த மாதிரியான நிலைப்பாட்டில் இருக்க போகுது அப்படின்னு. ஆகஸ்ட் 9ஆம் தேதி பாமக பொதுக்குழு கூட்டம் அப்படின்னு அன்புமணி அறிவிச்சிருக்காரு. ஆகஸ்ட் 17ஆம் தேதி பாமக பொதுக்குழு கூட்டம்னு ராமதாஸ் அறிவிச்சிருக்காரு. இதற்கு இடையில ஆகஸ்ட் 10ஆம் தேதி வன்னியர் சங்க மகளிர் மாநாடு பூம்புகார்ல நடைபெற இருக்கு. 3 லட்சம் பேர் பெண்கள் வந்து கலந்து கொள்வாங்க அப்படின்னு ராமதாஸ் தெரிவிச்சிருக்காரு. இப்ப படம் இல்ல, அவருடைய பெயர் இல்ல மகளிர் மாநாட்டில் அப்படிங்கிறது பிரச்சனையான இருக்கும்போது ராமதாஸினுடைய PS சாமிநாதன் அன்புமணியை சந்திச்சிருக்காரு, அழைப்பிதழ் கொடுத்து பேசியிருக்காரு. இந்த சந்தர்ப்பத்தில் தான் பாமக பொதுக்குழு கூட்டம் ஆகஸ்ட் 9ஆம் தேதி அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. உடனே அது சட்டவிரோதமானது, அந்த பொதுக்குழு செல்லாது, பொதுக்குழுனா 15 நாட்களுக்கு முன்பு அறிவிக்க வேண்டும் அப்படின்னு ராமதாஸ் வாதம் வைக்கிறாரு. அந்த ஒட்டு கேட்பு கருவியை என் பையனே வச்சிருக்கான் அப்படின்னு ரொம்ப வேதனையோட சொல்லியிருக்காரு. உலகத்திலேயே தந்தையை வேவு பார்த்த மகன் வந்து என் பையன் தான் அப்படின்னு ரொம்ப உருக்கத்தோடும் வேதனையோடுமே அவர் சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் இதற்கான எதிர்வினையும் உடனே கிடைச்சிருக்கு. பாமகவில் அன்புமணி தரப்பில் இருக்கிற வழக்கறிஞர் பாலு வந்து ஒரு வாரத்துக்கு முன்ன பொதுக்குழு பற்றி சொன்னால் போதும், எங்களுடைய பைலா அப்படி தான் சொல்லுது, பாமக விதிப்படி அப்படி தான் இருக்குது, அதனால இந்த பொதுக்குழு செல்லும், சட்டவிரோதம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. இது 9ஆம் தேதி அந்த பொதுக்குழு நடக்கிறதா என்பது ஒன்று பார்க்க வேண்டும். இன்னொரு பக்கம் 10ஆம் தேதி வன்னியர் சங்க மகளிர் மாநாடு, அதில் அன்புமணி கலந்து கொள்கிறாரா அப்படின்னு பார்க்கணும். இதற்கு இடையில் GK மணி போன்ற மூத்த தலைவர்கள் என்ன மாதிரியான பேச்சுவார்த்தைகள், சமாதான படலங்கள் இவங்களுக்குள்ள அதிமுகக்குள்ள இன்டர்னலா பிரச்சனை எப்போ ஆரம்பிச்சதோ அப்போ வந்து மக்கள் அவங்கள ஓரம் தள்ளிட்டாங்க. அதனாலதான் தொடர் தோல்விகள் அதிமுகவுக்கு. இப்போ இவங்களுக்குள்ள பாமகவுக்குள்ள அப்பா பையன் சண்டை வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்சப்புறம் மக்கள் அவங்களை எப்படி வெற்றி பாதைக்கு அழைச்சிட்டு போவாங்க? அவங்களையும் ஓரம் கட்டி தானே வைப்பாங்க. இது நிர்வாகிகளே எந்த பக்கம் இருப்பதுன்ற குழப்பம் இருக்கு. தொடர்ந்து நிர்வாகிகளை ஒரு பக்கம் நீக்குவது, திருப்பி தொடர்வது, புது நிர்வாகிகளை நியமிப்பதுன்னு இருக்கும்போது எந்த பக்கம் நிற்பது அப்படிங்கிற சிக்கல் இருக்கு. ஒரு வாரத்துல அதற்கான ஒரு தெளிவான விடை கிடைச்சது. ஒருவேளை அது கிடைக்காவிட்டால் தேர்தல் ஆணையம் எந்த கட்சியினுடைய விதிப்படி யார் அதுல வந்து தலைவராக நீடிப்பதற்கு தகுதியானவர் அப்படின்னு சொல்லும் போது இந்த பிரச்சனைக்கு முடிவு. ஆமா, ஏன்னா மக்கள் பார்த்துட்டே இருக்காங்க, அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கு, நம்ம பேசுறத பாக்குறாங்க, மற்ற சமூக வலைத்தளங்கள் வர விஷயங்களை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க. பேப்பர் படிச்சு தான் தெரிஞ்சுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா அன்புமணியும் அவங்க அப்பாவும் தனித்தனியா இருக்கிறாங்களாமே அப்படின்னு வந்துட்டாலே இவங்களுக்கு எதுக்கு ஓட்டு போடணுன்ற மனநிலைக்கு ரொம்ப ஈஸியா நிர்வாகிகள் தொண்டர்களே குமரிக்கிட்டு இருக்காங்க. எல்லாரும் எலெக்ஷன் ஒர்க் ஆரம்பிச்சு சுற்றுப்பயணம், யாருக்காக வேலை பார்க்கறதுன்னு தெரியலையே அப்படின்னு. இந்த கலைவரங்களுக்கு இடையில அவர் வந்து நடைபயணத்தை தொடங்கி 2வது கட்ட நடைபயணத்துல வந்து அன்புமணி தீவிரமா இயங்கிட்டு இருக்கிறதும் முக்கியமானதாக. ஓகே, முக்கியமான இதுக்கு வருவோம். இப்போ வந்து ஊருக்கு ஊர் வீதிக்கு வீதி அப்படின்னு சொல்லி புதுசாக ரொம்ப மெல்லிய குரலில் விஜய் ஒரு புது ஸ்கீம் வந்து தொடங்கி வச்சிருக்கிறாரு. ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாரு.
அதில் ரொம்ப பேசலை, உடம்பு சரியில்லைன்னு தெரியல, ரொம்ப பேசலை, அமைதியாக இதை மட்டும் விஷயத்தை மட்டும் சொல்லிவிட்டு நேரடியாக மக்கள் கூட தொடர்பில் இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்பை வந்து ரிலீஸ் பண்ணார். இதுக்கு நடுவில் கேசி வேணுகோபால் கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் காட்டுற மாதிரி இருக்குது காங்கிரஸ்லேருந்து. தாவேக்காவை பார்த்து நிறைய பேர் பயப்படுறாங்களா? ஏற்கனவே ஓபிஎஸ் வந்து நீங்கள் குறிப்பிட்டு சொல்லியிருந்தீங்க அவர் எப்படி அங்கே போவார் அப்படின்னு. எனக்கு பர்சனலாகவே ஒரு கொஸ்டின் இருக்குது. தாவேக்கா வந்து இப்போ இருக்கக்கூடிய இந்த கட்டமைப்பு நாங்கள் உருவாக்கிட்டோம், ஆனால் தேர்தல் அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் இல்லை. எலெக்ஷன் டைமில் விஜய் பற்றின ஒரு நியூஸை வெளியிடுறதோ, இல்லை எலெக்ஷன் டைமில் அவங்களோட வேட்பாளர்களை பற்றி ஒரு விஷயத்தை வந்து வெளியிடுறதோ, இல்லை எலெக்ஷன் டைமில் அந்த களத்தை எப்படி ஹேண்டில் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள யாருமே அந்த கட்சியில் வந்து இல்லை. அப்போ ஓபிஎஸ்னால் நீங்கள் சொன்ன மாதிரி பல தேர்தல்களை வந்து சந்தித்தவர், மக்கள் எப்படி அணுகணும்னு தெரியும், தேர்தலை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும். இவங்களுக்கு அந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸான ஆட்கள் யாருமே இல்லை. ஏன்னா இப்போ விஜயகாந்தே பண்டூட்டி ராமச்சந்திரனை வந்து கூப்பிட்டு வந்திருந்தார். அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு அந்த மாதிரி சப்போர்ட்டிவான ஆட்கள் யாருமே இல்லை. அப்போது அந்த மாதிரி எலெக்ஷன் டைமில் இவங்க என்ன தான் ஸ்ட்ராட்டஜி பிளான் பண்ணி சோஷியல் மீடியாவில் ப்ரமோட் பண்ணுறது, விஜய் முகத்தை வந்து பிராண்டிங் பண்ணிக்கிறது, கீழே இருக்க மாவட்ட செயலாளர்களை வச்சு பாருங்கள் அப்படின்னு சொன்னாது, இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் வந்து ஒர்க் அவுட் ஆகுமா? இல்லை, இவங்க என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, இந்த பிரபலம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தொடர்ந்து வந்து தங்களுடைய வாக்கு சதவீதத்தை உயர்த்துவதற்கு உதவும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இன்னொன்று, திமுக எதிர்ப்பு, பாஜக எதிர்ப்பு, அதாவது மாநிலத்தில் இருக்கிற ஆளும் கட்சி, மத்தியில் இருக்கின்ற ஆளும் கட்சி எதிர்ப்பு அப்படிங்கிறது. இன்னொன்று, கொள்கை தலைவர்கள் அப்படின்றது திராவிடத்திலிருந்து வந்தது, மற்ற விஷயங்கள்ல இருந்தது, யார் யாரெல்லாம் அங்கே வந்து விடுபடாமல் இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுல இது போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் அடிப்படையில் ஒரு பிழையாக இருந்த பார்த்தா கவின் ஆணவ கொலை, இது சம்மந்தமாக அவர் எந்த கருத்தும் சொல்லலை, அவர் வீட்டுக்கு போகல, பாதிக்கப்பட்டவர்களுக்கு எந்த ஒரு ஆறுதலையும் தெரிவிக்கல. இதுவுமே வந்து எல்லாத்துலயுமே அவர் கொஞ்சம் லேட்டாக தான் பெரிய சர்க்கிளாகவே வந்து பண்ணுவார். வெயிட் பண்ணி பாருங்க சார், என்ன அவசரம் உங்களுக்கு? ஒரு முக்கிய சமூக நீதி பற்றி பேசுகிற ஒரு கட்சி, புதிதாக உருவான ஒரு கட்சி, தொடர்ந்து தமிழக மக்கள் நலனில் அக்கறை இருப்பதாக சொல்லிக் கொள்கிற கட்சி இந்த அளவிற்கு தாமதமாக மெத்தனமாக செயல்படலாமா அப்படிங்கிறதான் அரசியல் லேட்டாக தான் பதில் சொன்னார். இப்போ தொடர்ந்து பழகிருச்சு சார். தொடர்ந்து தாமதமாக இருப்பது மட்டும்தான் மக்கள் வந்து எந்த மாதிரி முடிவெடுப்பார்கள் அப்படிங்கிறது தான் ஒரு விஷயம். இன்னொன்று, கேசி வேணுகோபால் ஏன் வந்து இதை விரும்புகிறார் இந்த தாவேக்காவுடைய கூட்டணின்னா, தமிழ்நாட்டில் இப்போ சட்டப்பேரவை தேர்தல் வருதோ அதே காலகட்டத்தில் தான் கேரளாவிலையும் வருது. அவருக்கு கேரள முதலமைச்சர் ஆக வேண்டும் என்கிற ஒரு விருப்பம் இருக்குது. கேரளாவில் அதிகமான ரசிகர்கள் விஜய்க்கு வந்து இருக்கிறாங்க. அப்போ கேரள சட்டப்பேரவை தேர்தலுக்கும் சேர்த்து விஜயை சேர்த்து திட்டமிட்டோம்னா நமக்கு வந்து அது உறுதுணையாக அமையும். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியை வீழ்த்தி காங்கிரஸ் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு கூட உருவாகலாம். அப்படி இருக்கும்போது தான் அரியணை ஏற முடியும் அப்படின்னு கேசி வேணுகோபால் வந்து விரும்புகிறாரு. அதனால் தாவேக்காவுடன் கூட்டணி அமைக்கணும் அப்படின்றது அவருடைய எண்ணமாக இருக்குது. அவருடைய எண்ணத்திற்கு வலு சேர்க்கும் விதமாக காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர், தமிழக காங்கிரஸ் சட்டமன்ற குழு தலைவர் ராஜேஷ்குமார் கூட சோனியா காந்தி, ராகுல் காந்தி பேசியிருக்காங்க. அவர் பேசுனது என்ன அப்படின்னு பார்த்தா தாவேக்கா சம்பந்தமா அப்படின்னு ஒரு பேச்சு அடிபட்டிருக்கு. இன்னொரு பக்கம் கோஷ்டி தலைவர்கள் சில பேரும் அதில் வந்து ஈடுபட்டிருக்காங்க. அவங்களும் வந்து தாவேக்கா கூட போகலாம் அப்படின்ற மாதிரியான கருத்து சொல்லியிருக்காங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. அது வெறும் விருப்பமாக மட்டுமே இருக்குது. காங்கிரஸ் தேசிய தலைமை என்ன முடிவெடுக்குது அப்படிங்கிறது தான் நம்ம இதில் முடிவு பண்ணணும். ஏன்னா திமுக கூட்டணியிலிருந்து அவர்கள் வெளிவருவது அவ்வளவு சாத்தியமா, வாய்ப்பு இருக்கா அப்படின்னு பார்த்தா, செல்வ பெருந்தகையவே ஸ்டாலின் தான் அப்பாயின்ட் பண்ணாருன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. இங்கே அவங்க எப்படி திமுக கூட்டணியிலேருந்து வெளியே போவாங்க? முன்னாடியான காலகட்டம் இது, இன்னும் காலங்கள் இருக்கு அப்படிங்கிறதுனால. இன்னொன்று, தொகுதி பங்கீடு இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய முரண்கள் இருக்கும், நிறைய கருத்துக்கள் இருக்கும். கட்டுக்கோப்பான ஒரு கூட்டணியா திமுக தலைமையிலான கூட்டணி இருக்குன்றதை நம்ம வந்து மறுக்க முடியாது. ஆனால் அதே சமயத்தில் இது எப்படி நடக்கும் அப்படிங்கிறது நம்ம போக போகத்தான் தெரியும். முதலமைச்சர் அவர் அடுத்தடுத்த திட்டங்களை வந்து லான்ச் பண்ணிட்டே இருக்காரு. ஓரணியில் தமிழ்நாடு சொன்னார், இவங்க வந்து வெற்றி பேரணிகள் தமிழகம், இவங்க ஒரு பக்கம் தாவேக்க ஆரம்பிச்சுட்டு போயிட்டாங்க. இப்போ நலம் காக்கும் ஸ்டாலின் அடுத்த ஸ்கீம் வந்து கொண்டு வந்திருக்காங்க. என்ன கொஸ்டின்னா, இத்தனை வருஷமாக ஏன் இதெல்லாம் நீங்கள் பண்ணாமல் இருக்கீங்க, இப்போ என்ன புதுசாக பண்ணுறீங்களே, அப்போ என்ன எலெக்ஷனுக்காக பண்ணுறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி ஒன்று வைக்கப்படுது. அதை எப்படி திமுக ஹேண்டில் பண்ணுது? அது மட்டும் இல்லாமல் நிறைய உட்கட்சியில் வந்து நிறைய குழப்பங்கள் இருக்குது அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு இதை பேசும்போதே வந்து பேசியிருந்தோம். உள்ள நிறைய குழப்பங்கள் இருக்குது, உள்ளாட்சியில் நிறைய இடர்பாடுகள் இருக்குது, உள்ள தஞ்சாவூரில் கவுன்சிலர்லாம் மேயரை எதிர்க்கிறாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் கண்டுக்காமே இருக்கா டிஎம்கே அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ எலெக்ஷன் வேறு நெருங்கிட்டே வருது. அப்போ உள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்ணாமே இருந்தால் வந்து அவங்களுக்கு அது மைனஸ் இல்லையா?
4ஆம் தேதி தஞ்சாவூரில் நீங்கள் சொன்ன அந்த பிரச்சனைக்கு மாவட்ட செயலாளர் கூட்டம் நடைபெற இருக்கிறது. அதன் மூலமாக தெரியும் என்னென்னா அங்கே என்னென்னா இப்போ மேயருக்கு ஒரு வேளை சீட்டு கொடுத்துருவாங்களோ அப்படிங்கிறது தான் அங்கே இஷ்யூவாக இருக்குது. எம்எல்ஏ சீட்டு கொடுத்துருவாங்களோ, அவர் ரொம்ப நல்லாவே பண்ணிக்கிட்டு இருக்காரு, நிறைய விஷயங்கள் அந்த தூர் வாரதுலேருந்து நிறைய விஷயங்கள் வந்து அவர் கவனம் பெறுகிற ஒரு நபராக இருக்கார் மேயர் அப்படிங்கிறது தான். ஒருவேளை அதனால் வந்து இது பண்ணலாம். பட் மாவட்ட செயலாளர் கூட்டம்னும் போது அதில் நிறைய இந்த மாதிரியான கோஷ்டி பூசல்கள் மோதல்களுக்கெல்லாம் வந்து பிரச்சனையை வந்து சரி பண்ணுறதுக்கான விஷயம் இருக்குது. இங்கே தேனியில் தங்கத்தமிழ்ச்சலும் கூட இப்போ நலம் காக்கும் ஸ்டாலின் திட்டத்தில் எம்எல்ஏவோட ஒரு சின்ன வாய்ச்சண்டை வந்து இருந்திருக்கு. இது இயல்பாக நடக்கிற விஷயமா அப்படின்னு பார்த்தா இல்லை. நிறைய நாள் வந்து முதலமைச்சர் சொல்லியிருக்காரு இந்த மாதிரியான கோஷ்டி பூசல் இருக்கக்கூடாது, ஒருங்கிணைந்து பணியாற்ற வேண்டும், மாற்றுக் கட்சி தோழர்களுக்காக இருந்தாலும் கூட்டணி கட்சியில் இருக்கிற தோழர்களுக்கும் முக்கியத்துவம் தரணும் அப்படின்ட்டு. ஆனாலும் இது வந்து இந்த மாதிரியான சின்ன சின்ன விஷயங்கள் வந்து தொடர்ந்து அவருக்கு வந்து தலைவலியை கொடுத்துருக்கு. அதற்கான திட்டங்களோடு சேர்ந்து இந்த மாதிரியான பிரச்சனைகள் இனிமேல் வரக்கூடாதுன்னு அவர் பெரிய கடிதம்லாம் கூட எழுதியிருக்காரு. இந்த பிரச்சனையை சரி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் உடன்பிறப்பை வா அப்படின்ற ஒரு நிகழ்ச்சியை வச்சுக்கிட்டு அவர் எல்லா தலைமை கழக நிர்வாகிகளையும் வந்து கூப்பிட்டு வச்சு பேசுகிறாரு, கலந்துரையாடுறாரு. அங்கே இருக்கிற சிக்கல்களை வந்து சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. கொஞ்சம் கொஞ்சமாக சரியாவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா வந்து இந்த திட்டத்தினுடைய நோக்கமே அந்த பிரச்சனையை சரி பண்ணணும்னா, தனக்குள்ளேயோ சொந்த கட்சிக்குள்ளேயோ பிரச்சனையை வச்சுக்கிட்டு உட்கட்சிக்குள்ள ஒரு பூசலை வச்சுக்கிட்டு நம்ம வந்து வெளியே இருக்கிற பிரச்சனைகள் எல்லாவற்றையும் சரி செய்து விட முடியாது அப்படிங்கிறது வந்து முதலமைச்சருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனுடைய முதல் கட்டமாக தான் இது இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக சரி செய்யப்படும் அப்படிங்கிறது தான் அவங்க தரப்புலையும் திமுக தரப்புலையும் தொடர்ந்து சொல்லப்பட்டு வருது. எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணத்தெல்லாம் ஒரு கட்டம் நிறைவு பண்ணியிருக்கிறாரு. அடுத்த கட்டத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறாரு. நல்ல கூட்டம் கூட்டுற மாதிரி இருக்கே எடப்பாடி பழனிசாமிக்கு. கோயில்பட்டியில் வந்து கடலை மிட்டாய் உற்பத்தியாளர்களை சந்திச்சு அந்த பெண் வந்து அடுத்த வருஷம் இதே நாள் வந்து நீங்க வந்து முதலமைச்சராக இருப்பீங்க, நான் வந்து வாழ்த்துவேன்னு சொல்றது. இப்போ அது சத்துணவு திட்டத்தில் வந்து நீங்க கடலை மிட்டாயை சேர்க்கணும் அப்படின்னு சொன்னா அது வெறும் கோரிக்கை அப்படின்றதோட நின்றுடலாம். இந்த மாதிரியான இது கொஞ்சம் வந்து பில்டப் கொடுத்து மிகைப்படுத்தி அது திட்டம் போட்டு பண்ணுறாங்களோ அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன சந்தேகத்தை ஏற்படுத்துது. மற்றபடி வந்து மக்களை சந்திப்பது, பேசுவது, 2ஆம் கட்ட சுற்றுப்பயணம் இந்த 8ஆம் தேதி முடிய போது அதில் வந்து அந்த மக்கள் திரளில் அவர் வந்து ஒரு பெரிய ஒரு இதை வந்து பண்ணிட்டு இருக்காரு. அது அவருக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆகுறதையும் நம்மளால் பார்க்க முடியுது. கண்டிப்பாக நிறைய விஷயங்கள் வந்து நிகழ்ச்சியில் வந்து பகிர்ந்திருக்கீங்க. இந்த வாரம் அரசியல் வந்து சந்திப்பு அரசியலாக வந்திருக்கு. அடுத்த வாரம் அரசியல் எப்படி இருக்குது அப்படின்றத அடுத்த வாரம் நிகழ்ச்சியில் பார்ப்போம். நிகழ்ச்சியில் இணைந்தமைக்கு நன்றி நாகப்பன் சார். நன்றி. இந்த பொலிட்டிக்கல் கேமில் வந்து எல்லாமே எலெக்ஷனை நோக்கி வந்து போயிட்டுருக்காங்க. ஒவ்வொரு அரசியல் கட்சியும் அவங்களுக்கு தெரிஞ்ச அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணி ஒவ்வொரு பேர் வச்சு எலெக்ஷன் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இது குறித்து நிறைய விஷயங்கள் நம்மளுடைய செய்தி ஆசிரியர் நாகப்பன் சொல்லியிருந்தார். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். வணக்கம்.